ஹாய், நான் விஜய். இந்த 2 நாளா பார்த்துட்ருக்கோம். இந்த கோவை சிறுமி பாலியல் வழக்க பத்தி தான் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவ்வளோ கொடூரமா பண்ணியிருக்காய்ங்க. மூஞ்சியெல்லாம் சிதைச்சு ரேப் பண்ணி அவ்வளோ கொடூரமா கொன்றுருக்காய்ங்க ஒரு சின்ன பிள்ளைய. என்னோடது என்னன்னா, அந்த 2 பேர்ல ஒருத்தனுக்கு கூடயா தெரியல. ஐயோ! நம்ம ஒரு சின்ன பிள்ளை இப்படி பண்ணுறோமே, கொடூரமா தண்டனை கிடைக்குமேன்னு ஒருத்தனுக்கு கூடயா தெரியல? தெரியாது. ஏன்னா இந்தியால அது மாரி தண்டனைகள் ரொம்ப கம்மி. அதனால இப்ப இதுவரையே பார்த்தோமா, இதுக்கப்புறம் இவங்களுக்கு தண்டனை என்ன கிடைக்குன்னு பார்ப்போமா? அம் கொடூரமா கொன்றுருக்காய்ங்க ரேப் பண்ணி. அநேகமா இவங்களுக்கு என்ன குடுத்துருப்பாய்ங்கன்னா, சாகுமுறை சிறை தண்டனை தான் குடுத்துருப்பாய்ங்க. ஆனா இது பெரிய இஷ்யூ ஆனனால, மரண தண்டனை குடுப்பாய்ங்க. ஊர் மக்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன நெனைப்போம், அப்பா மரண தண்டனை கிடச்சிருச்சுன்னு நெனைப்போம். ஆனால் அது சுத்த வேஸ்ட்டு. ஏன்னா அவன் இதுக்கு மேலே உள்ள கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போடுவான். அங்கேருந்து மரண தண்டனையை ரத்து பண்ணிட்டு சாகுமுறைக்கு சிறை தண்டனைன்னு கொடுப்பாங்க. சாகுமுறைக்கு சிறை சரி சாகுற வரைக்கும் அது ஜெயிலில் இருப்பியான்னு பார்த்தா இல்லை, 13 வருஷம் 14 வருஷம். அதுக்கப்புறம் ஏதாவது தலைவர் பிறந்தனால இவன் ஜெயிலில் ஒழுங்காக இருந்தேன்னு சொல்லி அவனை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் இந்தியாவில் நடந்துகிட்டே இருக்குது. மரண தண்டனை கொடுக்குறோன்னு சொன்னவங்கெல்லாம் தூக்கில் இன்றைக்கி போட்டோன்னு நியூஸ் வராது. ஏன்னா அப்படி போட மாட்டாங்க.